ஹர ஹர மகாதேவா. ஓம்காரேஸ்வரரே, வந்து கொண்டிருக்கிறேன். விரைவில் வந்தடைய எனக்கு சக்தி தந்தருளுங்கள் மகாதேவா. பொறுமையை தாருங்கள். ஹர ஹர மகாதேவா. என்ன பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? தேவி பார்வதி ஓங்காரேஸ்வரர் ஆலயத்திற்குள் செல்லக்கூடாது. ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. உயிரை துறக்க போகிறோம். கைலாயத்தை பெயர்த்தெடுக்க போகிறோம். உயிரை துறக்க போகிறோம். ஹர ஹர மகாதேவா. என்ன நடக்கிறது குருதேவா? அஸ்திரங்கள் அனைத்தும் ஏன் செயல்படவில்லை? ஏனென்றால் தேவி பார்வதி ஓங்காரேஸ்வரத்தின் எல்லைக்குள் நுழைந்து விட்டார்கள். சக்தி இப்பொழுது சிவனின் எல்லைக்குள் இருக்கிறார்கள். இனி எந்த அஸ்திரத்தாலும் தடுக்க இயலாது. அவர்கள் ஆலயம் செல்வதற்கு முன்பாகவே தடுத்து நிறுத்தி இருக்க வேண்டும். அதில் நாம் தவறிவிட்டோம். சுக்கராச்சாரியரே,
இல்லை, இல்லை, இது நமக்கான தோல்வி மட்டுமல்ல, நமக்கான அவமானமும் கூட. அங்கு அந்த பார்வதி 4 ஜோதிர்லிங்கத்தை தரிசித்து அபிஷேகமும் செய்து விட்டாள். மறுபுறம் கணேசன் சிவனின் கைலாயத்தையும் சிவகணங்களையும் அழைத்துச் செல்கிறான். ஆனால் நாம் அனைவரும் இங்கு தோல்வியை தழுவிக் கொண்டிருக்கிறோம். சுயநலமே, அசுர குலத்தின் பல வருட போராட்டத்தை இக்கணம் நீ அவமதித்துக் கொண்டிருக்கிறாய். நீ கூறுவது போல் அசுர குலத்தோர் தங்களது முயற்சியில் தோல்வி அடைந்தார்கள். ஆயினும் இது முடிவல்ல. எந்த வீரன் நிரந்தரமாக வெற்றியை தழுவுகிறானோ அவன் யுத்தம் புரிந்து கொண்டே இருப்பதில் ஆச்சரியம் என்ன? ஆனால் நிரந்தர தோல்வியை தழுவிய பிறகும் வெற்றியின் நம்பிக்கையுடன் யுத்தம் புரிபவன் மாபெரும் வீரனாவான். அவன் கர்வம் கொள்ள வேண்டியவன். நாம் தோற்றுவிட்டோம் என்பதை ஒப்புக்கொள்கிறேன். அடுத்து என்ன செய்வது என்பதை எண்ணுவோம். இந்த யுத்தத்தில் எங்களுடன் பங்கேற்க விருப்பமில்லை என்றால் எங்களுடன் முன்னேறாதே. நாங்கள் தனியாகவே யுத்தம் புரிந்து கொள்வோம். சிவனும் சக்தியும் அழியும் வரை எங்களுடைய இந்த யுத்தம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அவ்வாறு என்றால் சரி, நான் தங்களுடன் வருகிறேன். நான் சிவத்துவத்தை எதிர்க்காவிடில் வேறு யார் எதிர்ப்பார்? கூறுங்கள் குருதேவா, இனி அடுத்து நாம் என்ன செய்ய வேண்டும்? காசியப மகரிஷி ஆசிரமத்திலிருந்து அழைத்து வந்த சீடர்களில் ஒருவரை பயன்படுத்துவதற்கான தருணம் வந்துவிட்டது. பிறகு எதற்கு தாமதம்? வாருங்கள். மகாதேவா, மகாதேவா, எனது இந்த நிலைமையைக் கண்டு மகாதேவர் மனம் கலங்கிவிட்டார். இல்லை என்றால் அவர் எனக்கு எடுத்துரைத்திருப்பார். செல்லக்கூடாது என்று தடுத்திருப்பார். அது நடக்காததும் நல்லதற்கே. ஆகையால் தானே நான் முன்னேறி வந்துள்ளேன். இனி தாங்கள் மௌனமாக தங்கள் மனைவியின் வேதனையை காணுங்கள். ஹர ஹர மகாதேவா. வேண்டாம், வேண்டாம் மகாதேவா.
ஹர ஹர மகாதேவா. மகாதேவா, மகாதேவா, இந்த வலிதான் எனது காதலை பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. எப்பொழுது நான் இப்பயணத்தை முடிக்கிறேனோ அன்று நான் தங்களை நிஜ ரூபத்தில் அடையப் போகிறேன் மகாதேவா. அது என்னையும் தங்கள் மீது நான் கொண்ட காதலையும் எடுத்துரைக்கப் போகிறது. மகாதேவர். மகாதேவா, தாங்களா? அனைவரும் வாருங்கள், நம் கிராமத்திற்கு மகாதேவரே வந்திருக்கிறார். வாருங்கள், அனைவரும் வாருங்கள். மகாதேவர் எங்கே இருக்கிறார்? அதோ. மகாதேவர் எங்க இருக்கிறார்? உங்கள் கண்களுக்கு மட்டும் தெரிகிறாரா? உண்மையை தான் கூறுகிறேன். அவரது பிம்பத்தை நான் இப்போது கண்டேன். இங்குதான் இருந்தார். அங்கே அங்கே மகாதேவர், அது மகாதேவர் தான். ஏதேனும் ஒரு உத்தேசத்துடன் வந்திருப்பார்.